Hello learners, என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் அனுஸ் லிட்டரரி கேலிபருக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோல பார்க்க போறது UGC நெட் எக்ஸாம் அப்புறம் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் லைக் பேங்க் எக்ஸாம்லலாம் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நாம 3 சம்ஸ் எடுத்திருக்கோம். அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத டீடைல்டா தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷனா நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் சிம்பலை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். வாங்க முதல் சம் பார்க்கலாம். ப்ராப்ளம் 1. The sum of ages of family members, both children and parents, is 360 years. The total ages of children and parents are in the ratio 2:1 and the ages of wife and husband are in the ratio 5:7. What will be the age of husband? இப்போ இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா the total sum of the ages of all family members is 360 years ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்கள், அதாவது அந்த வைஃப், ஹஸ்பண்ட், அப்புறம் அவங்களுடைய சில்ட்ரன் எல்லாருடைய வயசும் சேர்த்தோம்னா 360 இயர்ஸ் வருது. இந்த குழந்தைங்களோட வயசும் பேரண்ட்ஸோட வயசும் என்ன ரேஷியோல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2:1. அந்த மாதிரி ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டோடைய ஏஜஸ் வந்து 5:7 ரேஷியோல இருக்கு. நாம இப்போ ஹஸ்பண்டோட ஏஜை கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த சம்ல கேட்டிருக்க கொஸ்டின். இப்போ நாம ஸ்டெப் 2 வேரியபிள்ஸ் அசைன் பண்ண போறோம். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சில்ட்ரனோட ஏஜை நம்ம 2x வச்சிருக்கோம். அத மாதிரி பேரண்ட்ஸோட டோட்டல் ஏஜ், அதாவது ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டோடத நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். ஸோ இங்க கொடுத்திருக்க கொஸ்டின் படி இந்த ஃபேமிலி மெம்பர்ஸோடைய மொத்த வயசும் என்னன்னு பாத்தீங்கன்னா 2x plus x is equal to 360. இதை தான் நம்ம ஈக்குவேஷன் 1 வச்சிருக்கோம். இப்போ ஸ்டெப் 3 என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூவை சால்வ் பண்ண போறோம். இப்போ ஈக்குவேஷன் 1 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3x is equal to 316 டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ x is equal to 360 divided by 3 is equal to 120. இப்போ total age of the parents x அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ x அப்படின்னா 120. total age of children வந்து 2x ன்னு வச்சிருக்கோம். அப்போ 2 into 120 is equal to 240. இப்போ நாம பேரண்ட்ஸோட ஏஜ் ஸ்பிளிட் பண்ணணும். எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட், அதாவது அந்த பேரண்ட்ஸோட வயசு பாத்தீங்கன்னா 5:7 ரேஷியோல இருக்கு. அப்போ ஒய்ஃபோட ஏஜ் வந்து 5y வச்சிருக்கோம், ஹஸ்பண்டோட ஏஜ் 7y. இப்போ டோட்டல் ஏஜ் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து 120 இல்லையா? அப்போ 5y plus 7y is equal to 120. அப்போ 12y is equal to 120, y is equal to 10 அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ ஒய்ஃபோட ஏஜ் பாத்தீங்கன்னா 5y, அதாவது 5 into 10 is equal to 50. ஹஸ்பண்டோட ஏஜ் பாத்தீங்கன்னா 7y, அதாவது 7 into 10 70. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச சொல்யூஷன் கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். டோட்டல் ஏஜ் ஆஃப் த பேரண்ட்ஸ் 50 plus 70 is equal to 120. அந்த மாதிரி குழந்தைங்களோட வயசு பாத்தீங்கன்னா 240. டோட்டல் ஏஜ் ஆஃப் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் 120 plus 240 is equal to 360. அததான் கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க. சோ ஃபைனல் ஆன்சர் வந்து ஹஸ்பண்டோடது 70 இயர்ஸ் அப்படிங்கிறது கரெக்டா நாம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நாம ப்ராப்ளம் 2 பார்க்கலாம். The ratio between the present ages of A and B is 6:7. If B is 4 years older than A, what will be the ratio of the ages of A and B after 4 years? இப்போ ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா present ages of A and B ஓட ரேஷியோ பாத்தீங்கன்னாக்கா 6:7 வச்சிருக்கோம். அப்போ present age of A வந்து 6x, B ஓட present age வந்து 7x நம்ம வச்சிருக்கோம். இப்போ ஸ்டெப் 2 இந்த கண்டிஷனை வச்சு நம்ம ஈக்குவேஷன் 1 ஃபார்ம் பண்றோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா B உடைய வயசு வந்து 4 years older than A. ஏவை விட B வந்து 4 வயசு பெரியவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க ஏற்கனவே கொடுத்திருக்காங்க ரேஷியோ பிட்வீன் the present ages of A and B, அதாவது A and B உடைய தற்போதைய வயதோடைய ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 6:7. இதுல வந்து A ஓட வயசு 6 இங்க வச்சிருக்கோம், B ஓட வயசு 7 வச்சிருக்கோம். அப்போ B வந்து 4 years older சொல்றதுனால
7x minus 6x is equal to 4 நம்ம derive பண்ணி வச்சிருக்கோம். இப்போ step 3 பாத்தீங்கன்னாக்கா x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 7x minus 6x is equal to 4. அப்போ x is equal to 4. இப்போ step 4 பாத்தீங்கன்னா a and b உடைய present ages நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம x உடைய வேல்யூவான 4 வந்து இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ present age of a வந்து 6x ன்னு வச்சிருந்தோம் இல்லையா? அப்போ 6 into x ஓட வேல்யூவான 4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 24 இயர்ஸ்னு கிடைக்கும். அது மாதிரி present age of b வந்து 7x ன்னு வச்சிருந்தோம் இல்லையா? அப்போ 7 into 4 is equal to 28 years. இப்போ step 5 4 வருஷம் கழிச்சு a and b உடைய வயசு என்னங்கறத நம்ம கணக்கிட்டு பார்க்கணும். இப்போ age of a அப்படிங்கிறது 24. இப்போ 4 வருஷம் கழிச்சு அப்படிங்கும்போது +4 ஆட் பண்ணீங்கன்னா 28 இயர்ஸ். இப்போ ஏஜ் ஆஃப் பி வந்து இப்போ 28 இயர்ஸ், அதோட நம்ம 4 சேர்க்கும்போது 32 இயர்ஸ்னு வருது. ஸ்டெப் 6 பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு இவங்களோட வயசோடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் ஆஃப் ஏ டிவைடட் பை ஏஜ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 28 டிவைடட் பை 32 இஸ் ஈக்குவல் டு 7/8. அதாவது 7:8ங்கிறது தான் அவங்களுடைய வயசோடைய ரேஷியோ. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு. இப்போ ஆன்சர் வந்து 7:8. இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 5 years ago the average age of a brother and sister was 35 years. What will be their average age in years at present? இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராப்ளமை நல்லா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி 35 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம அவங்களுடைய கரண்ட் ஆவரேஜ் ஏஜை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது தற்போதைய ஆவரேஜ் ஏஜை கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்றோம். average age is equal to sum of ages divided by number of people. அதாவது அந்த ஏஜஸ் உடைய சம், அதாவது டோட்டல் டிவைடட் பை எத்தனை பேர் இருக்காங்களோ இப்படி போட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் ஏஜ் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா கால்குலேட் த சம் ஆஃப் த ஏஜஸ் 5 years ago. இப்போ ஆவரேஜ் ஏஜ் 5 years ago வந்து 35 இயர்ஸ்னு கொடுத்துருக்கு. நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து 2, அதாவது இந்த பிரதர் அண்ட் சிஸ்டர். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் ஆஃப் ஏஜஸ் 5 years ago நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா 35 into 2 is equal to 70 years வரும். இந்த 35ங்கிறது என்னன்னா ஆவரேஜ் ஏஜ், நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து 70, நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 70 இயர்ஸ்னு கிடைக்குது. இப்போ 5 இயர்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு பர்சனோட ஏஜ்க்கும் நம்ம ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த குவெஸ்டின்லயே உங்களுக்கு இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆவரேஜ் ஏஜ்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அதனால the total increase in the combined ages பார்த்தீங்கன்னா 5 into 2 10 years. அப்போ sum of current ages வந்து sum of ages 5 years ago 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயசோடைய டோட்டலோட சேர்த்து இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இப்போ எவ்வளோ அதிகமாயிருக்குங்கிறத நம்ம கூட்டணும் அப்படின்னா அவங்களுடைய தற்போதைய வயதினுடைய டோட்டல் நமக்கு தெரிஞ்சிடும். அதனால 70 plus 10 is equal to 80 years. இப்போ ஆவரேஜ் ஏஜ் உடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் கரண்ட் ஏஜஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பீப்புள். கரண்ட் ஆவரேஜ் ஏஜ் உடைய டோட்டல் பார்த்தீங்கன்னா 80 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 40 இயர்ஸ் அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஏஜ் அவங்க ரெண்டு பேர்த்தோடது. அப்போ the current average age of the brother and sister is 40 years. இது வரைக்கும் நாம ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பற்றி 3 சம்ஸ் நம்ம டீட்டெயில்டாக தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய சேனலை. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி பார்க்கலாம். Until then,
ஹாப்பி லேர்னிங்.